730 சாமி வரப்போறான்னு சொன்னேன் இல்லையா? இதுல ஒரு பாட்டுல வெளிப்படையாவே சொல்றார், கூறாரல் இறை தேர்ந்து குளமுலவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தமிழே கொன்று உரையீரே. இந்த குழந்தை பேரை சொல்றாரு பாருங்க, சீராளல் சிறு தொண்டல் செங்காட்டம் குடிமேயே பேராளல் பெருமாந்தல் அருள் ஒரு நாள் பெறலாமே. இன்னைக்கு நான் பாடுறேன். இன்னிலேருந்து 730வது நாள் பைரவ கோலத்தில் சாமி வரப்போறார் சொல்லிவிட்டார் திருஞான சம்பந்தர். முக்காலம் உணர்ந்த தமிழ் மூதறிவோர் அல்லவா, இதெல்லாம் இப்ப சிறுத்தொண்டருக்கு தெரியாது. சிஞ்ஞானந்தர் கிளம்பி போயிட்டார். இப்ப அந்த குழந்தை பிறந்து 5 வயசாயிடுது. இவர் தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். அடியா இருக்கு திருத்தொண்டர். அவர் மனைவி திருவெண்காட்டு அம்மை சுமாரப்பாரா சாமி அன்பை நுகரணுமே, நம்ம முன்னுமே சொன்ன சோதிக்கிறதுக்கு அல்ல, அன்பை நுகரணும். கிளம்பிட்டார். 10 பாட்டுல சொல்றார் சாமியோடைய வருகை. மடல் கொண்ட மலர் இதழி நெட்டின் சடையை வனப்பெய்த. இந்த பைரவ கோலத்துக்கு ஏற்றபடியே பாட்டு கட்டாம் டான்னு போகுது. பிள்ளைகறி கேட்கிறவர் அல்லவா, அதுக்கு ஏற்றபடி பாட்டு வருது. வல்லெழுத்துக்கள் நிரம்பியதா இருக்கு பாட்டு. மடல் கொண்ட மலர் இதழி நெட்டின் சடையை வனப்பெய்த கடல் மண்டி முகந்தெழுந்த காலமேகச் சுருள் போல் தொடர் பொங்கி சுருண்டிருந்து தூரி நெறித்து அசைந்து சரி படர் துஞ்சின் கரும் குஞ்சி கொந்தளமாக பரப்பி. இப்படி 10 பாட்டு இப்படி சொல்லிட்டு வர்றார். கடைசி பாட்டுல சொல்றார், பொருவில் திரு தொண்டர்க்கு புவிமேல் எழுந்த அருள் புரியும் பெருகருளின் திறம் கண்டு பிரான் அருளை பெறுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர். கவனிங்கோ, அன்புன்னு நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மனைவி மேல காட்டுவது அன்பு, குழந்தை மேல காட்டுவது அன்புன்னு. அது அன்பு அல்ல, பாசம். சரியா சொன்னா வேஷம். எல்லாரையும் செய்ய நாம கொள்ளுகின்ற மோசம். உண்மையான அன்பு அரணார்ட்டையும் அடியார்ட்டையும் இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் விதி பயக்கும் அன்பு. ஒன்று சொல்லி நான் ஒருத்தர் சிவபக்தி பண்ணா 21 தலைமுறை கடத்தேறும். அதே மாறுபட சொன்னா ஒருவர் சிவனிந்த பண்ணா 21 தலைமுறை தீப்பட்டு எரியும். இத திருவால்வெளி புத்தூர் தேவத்தில் சுந்தர பெருமான் சொல்வார், அவுணர் பெண்டிரும் மக்களும் வேவ அப்படின்னு. வித்யுன்மாலி அப்படிங்கிற 3 ராட்சசர்கள் அவங்க சிவனிந்த பண்ணாங்க. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி. அவங்கள தானே சாமி அழிக்கணும். அவங்க தேவியரையும் அழிக்கணும், அவங்க குழந்தைகளையும் அழிக்கணும். கேள்வி எழும். விட என்ன தெரியுமா, சிவன் இந்த சுற்றத்தார் அத்தனை பேரையும் அழிச்சிடும். அதுக்கு மாறுபட சிவ பூஜை சுற்றத்தார் அத்தனை பேரையும் வாழ வைக்கும். யாராவது உங்க குடும்பத்துல சிவ பூஜை பண்ணா வாழ்த்துங்க. நான் தான் பண்ணல, நீனா ஒழுங்கா பண்ணு. தடுக்கப்படாது. அதுக்காக சொன்ன பல பேர் தடுக்கிறோம். வேலை பார்க்க வேண்டாமா? எது தெரியுமா வேலை? சாமியை கும்பிடுவது. மானுட பிறவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம். ஆனிடத்து 5 மாடும் அரண்பணிக்காக என்றோம். நம்ம கலெக்டர் வேலைக்காக பிறப்பெடுக்கல, பிள்ளைக்கு அமெரிக்கா அனுப்புறதுக்காக பிறப்பெடுக்கல. பிறப்பெடுத்தது ஒரே நோக்கம், சாமியை கும்பிடு. அதான் சாமி சொல்லுவார். சேக்கிரா சாமிகள் கதை ரூபமா சொல்லும் போது தித்திப்பு கலந்து சொல்லுவாங்க. சாத்திரங்கள் விதிமார்க்கமா வரும். அதனால கடுமையா சட்டத்திட்டமா இருக்கும். கமாண்ட் இல்ல கமாண்டா இருக்கும். புராணம் அப்படி சொல்ல மாட்டார். அவர் ரொம்ப கண்ணியமானவர் அல்லவா ஆசிரியர். அதனால கடுஞ்சொல் பிரயோகம் பெரிய புராணத்துல இருக்காது. அது விதி மார்க்கம் அல்லவா. பெரிய புராணம் துதி மார்க்கம். அதனால துதிக்கு ஒண்ணும் அவர் அழகா சொல்லிட்டு போவார். ரொம்ப சாத்வீகமா இருக்கும். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொட. குழந்தைக்கு இனிப்பு ஊட்டுற மாதிரி ஊட்டுவார் சேக்கிடம். ஏண்டாப்பா பிறப்பெடுத்துட்டு என்னடா பண்ண போற, கொஞ்சம் தில்லை போய் கும்பிட்டு வந்துடுறேன். வரதர் அவரு, வரதர் என்ன வேணா கொடுப்பார், என்ன வேணா
கேளு, எதை வேணாலும் இல்லைன்னு சொல்லாது வழங்கக்கூடிய ஒரு பெருமான் திருவாந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்கின்றான். பக்கத்துல பார்க்கறது யாரு? அணங்கு தனி கண்டருள்ள அம்பலத்தை ஆடுகின்ற குணம் கடந்த தனி கூத்த பெருமான். ஆசிரியர் வாக்கு. இப்ப இந்த பெருமான் வர்றாருல்ல பைரவர், சாமி தானே வர்றார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது சாமிக்கு கைவந்த கலை. இவருக்கு எல்லாம் தெரியும், ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பார். இளையான்குடியார் வீட்டுல இப்படித்தான். அவங்க திருமதி பண்றதெல்லாம் பார்க்கிறார். இரவுல அவரு அந்த வயல்காட்டுக்கு போய் விதை நெல்லை எடுத்து வந்தது தெரியும். மனை அலக்குகளை அறுத்து விலகாக்கியது தெரியும். கொல்லப்புறம் போய் குறும் பயிர் கீரையை பறித்தது தெரியும். ஆனா வேள்வி மட்டும் தூக்குற மாதிரி ஒன்னு முடிந்து இருப்பார். இதெல்லாம் சாமிக்கு ஒரு கலை. அவங்க போய் கேட்பாங்க, அழிந்து இடருள் நீங்கி அடிய எங்கள் உய்ய எம்பால். இங்க கவனிங்க, அடியார் பெருமை வருது. அடியார் வீட்டுக்கு வந்தா அழிந்து இடருள் நீங்க நம்ம அழிந்து இடம் நமக்கு இருக்காது. சத்தியம். அடியார் வர்றது நல்லது. தன்னார் தேடி முடியாத மடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதரவு உணவாகும் அருமை இல்லை. இது சிறுத்தொண்ட புராணம். இன்னைக்கு அந்த மாதிரி அடியார எல்லாரும் கொண்டாடணும்னு விரும்புகிறேன். இப்ப பார்க்கறவங்க கேட்கிறார் சாமி, தண்டாதது ஒரு வேட்கை பசிவுடைய தமை போல தண்டாரை சிறு தொண்டர் மனைவினவி கடிதணிது. ஏப்பா யாரோ சிறு தொண்டன் இருக்கானே, யாருது? எல்லாரும் கேட்கறாங்க. வீடு அதோ இருக்கே அந்த தெரு தான், அதோ சீராளன் தெருன்னு பேரு. போங்க, வீட்டுல அங்க அம்மா இருக்கா, போங்க. வாசல் என்ன கத்துவார். சாமி சொன்ன பல விதத்தில் அன்பு வருவார். தொண்டானார்க்கு என்னாலும் சோழலிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாராரை மனைக்குள்ளாரோ. அவர் வீட்டுல இல்லைன்னு இவருக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே ஆழம் பார்க்கிறார். இந்த வீட்டுல சிறு தொண்டன் யாரோ இருப்பானாமே, அடியார் வந்தா சோறு போடுவானாமே. அடியான் வந்திருக்கேன், சோறு போடாம இருக்கானோ? இப்ப கவனிங்கோ. இந்த வீட்டுக்கு நாயகி திருவெண்காட்டு அம்மை, அவங்க சமயக்கட்டுல உள்ள வேலையா இருக்காங்க. முகப்புல இருந்து வீட்டு வேலை செய்யறவங்க ஒரு வேலைக்கார அம்மா, தாதியார், அதாவது வேலை செய்யறவங்க. அவங்க பேரு சந்தன தாதியார். பேரை சொன்னாலே மணக்குது பாருங்க, சந்தனம் அந்த அம்மா பேர்ல. அவங்களும் வயது கம்மி தான், மடவரல், மங்கை நல்லாள். அவங்க வாசலுக்கு வராங்க. பார்த்தோன்னே வந்தணைந்து வினவுவார் மாதவரேயாம். இந்த வேடத்துக்கு அவ்வளவு மரியாதை அந்த காலத்துல. திருவேடத்துல வந்த உடனே மாதவர்னு நினைக்கிறாங்க, பணிவா சொல்றாங்க. எந்த மாதிரி அமுது செய்விக்கு அவர் சென்றார் வெளியில. நீங்க வந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். உள்ள வந்து உட்காருங்க, எங்க வீட்டு தலைவர் அவரு, நான் அந்த வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண், நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். உடனே சாமி ஒரு சைவ நீதி புகற்றார். அந்த பொண்ணை பார்க்குறார். அந்த வீட்டு நாயகர் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, இவங்க வேலைக்கார அம்மாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ வீட்டுக்கார அம்மா உள்ள இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு சாமிக்கெல்லாம். சொல்றார், மடவரலை முகம் நோக்கி, மடவரல்னு சொன்னதுனால இளம் பெண்ணு தெரியுது. மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம். ஒரு சைவ நீதி. காரைக்கால் அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் தனியா போவார். ஏன்னா அம்மா வேற யார் வீட்டுக்கு மாமனார் சாமி. உடனே இந்த வீடு கொல்ல பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சமயக்கட்டில் அந்த அம்மா, திருவெண்காட்டு அம்மை. அவங்க தான் வேலைக்காரம்மா சொல்லி வச்சு, வந்தவர் வந்தா என்ன, இருந்தா என்ன, போனா என்ன. இப்போ நம்மளாம் அப்படி தானே இருக்கோம். நம்ம வீடுகள்லாம் இப்படி தானே செய்கிறோம். வந்தால் என்ன சொல்கிறோம், ஐயா இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சாரு, 7 மணிக்கு தான் படுத்த, நீங்கள் 4 காலையில் ஒரு 6 மணிக்கு வந்துடுங்களேன். பக்கத்தில் இருக்கு தான் போயிட்டு வந்தால் ரொம்ப தவிச்சு போய் படுத்துட்டு இருக்காரு. ஏதோ பல ஊர் போன மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் நான் சொல்றதனுடைய உண்மை. நம்ம அப்படி யாரும் அணியார் அந்த மாதிரி யாரும் வணங்குற மாதிரி தெரியலையே. அந்தம்மா வணங்குறவா. ஒன்று விடகல்வார் போலிருந்தார் என விருவி. ஐயோ வந்தவர் எங்கேயா போயிடுவாரோ. இந்த தானிப்பெண் சொன்னது போராது, நம்மளுமே சொல்லணும். விரிந்து சொல்றாரு எங்க ஆசிரியர், மனை கடன் உடைய திருவெண்காட்டு அம்மை மனை தலை எய்தி. மனை கடன், இந்த வீட்டு தர்மம். வந்தவர் சாப்பிடாம போகக்கூடாது. வந்தவர் சாப்பிடாம போனா உங்களுக்கு ஒரு ஸ்வேதாச்சுர உபனிஷத்து வேணா சொல்லிடலான்னு பாக்குறேன். ஒரு நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்னி கிடந்தா பசுவை கொன்ன பாவம் வரும். 2 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்னி கிடந்தா நம்ம சிசுவை கொன்ன பாவம் வரும். 3 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்னி கிடந்தா நம்ம செய்த சிவதர்மம் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். நான் சொல்லல, ஸ்வேதாச்சுர உபநிடதம்.